வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2012 பிப்ரவரியில் டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு டீமுக்கு இருந்த சில இஷ்யூஸ்னால ஆல்மோஸ்ட் 13 வருஷம் கழிச்சு 2025 ஜனவரியில் ரிலீஸ் ஆன படம் தான் மதகதராஜா. சுந்தர் சி சந்தானம் காம்பினேஷனில் ஒரு கலக்கல் காமெடி படம் தான் மதகதராஜா. இந்த படத்தில் முக்கியமான ரோல்ஸில் நடித்த சில பேர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்றதான் கொஞ்சம் வருத்தமான செய்தி. அவங்க யாரெல்லாம்னு பார்த்துடலாம். நெல்லை சிவா நூற்றுக்கணக்கான படங்களில் காமெடி ஆக்டராக நடித்து நம்மளை எல்லாம் சிரிக்க வச்ச அவர் மதகதராஜாவில் நடித்த பிறகு கூட 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் உயிரோடு இல்லை. ஆமாங்க, 2021 மே மாதம் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இங்கே பாரு, காலையில் சாப்பிடவே இல்லை, வயிறு பிச்சுக்கி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சாப்பிடுவோம். சிட்டி பாபு நிறைய படங்களில் காமெடி ஆக்டராக வந்து நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுருப்பார். அது போக நிறையா டிவி ஷோஸ்லேயும் வந்து கலகலப்பை ஏற்படுத்தியிருப்பார். மதகதராஜா ரிலீஸ் ஆகும்போது இவரும் உயிரோடு இல்லை. சார் இது யார் கூடன்னு தெரியாம அனாவசியமா சீல் வச்சுட்டு போறீங்க, அப்புறமா வருத்தப்படுவீங்க. எவன் ஓனரா இருந்தா அன்னைக்கு எக்ஸ்பயர் ஆன மருந்து ஊரெல்லாம் சப்ளை பண்ணி ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போறாங்க. உயிர்னு இருந்தா போதானே சார் செய்யும். அருமையாக டைலாக் பேசின அவருக்கே உயிர் போயிடுச்சு. மனோபாலா இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் சார். உங்களை தான் சொன்னேன், இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, பல படங்களில் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் வளம் வந்திருக்கார். 2012 மதகதராஜாவில் நடித்து கொடுத்த பிறகு பல லாங்குவேஜில் 200க்கும் மேற்பட்ட படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. 2023 மே மாதம் உடம்பு சரியில்லாமல் இவர் இறந்துட்டார். ஸோ இப்போ மதகதராஜா ரிலீஸ் ஆகும்போது இவர் உயிரோடு இல்லை. மணிவண்ணன் இவரை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாதுங்க. மெட்ராஸில் பாதி பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தர்றான், மீதி பேர் நிம்மதியை தொலைச்சிட்டு தர்றான். நம்மளை சிரிக்க வைக்கிறதோட சேர்ந்து சிந்திக்கவும் வைப்பார். இப்போ மதகதராஜா ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்க்கறது கூட இவர் இல்லை. இவங்கெல்லாம் இறந்த பிறகு கூட அவங்க படம் ரிலீஸ் ஆகி நம்மளாம் சிரிக்க வச்சிருக்கு. அதுக்காகவே நம்ம எல்லா சார்பாகவும் இவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்.